Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqala ta'ala قل يا أيها الناس إني رسول الله إليكم جميعا الذي له ملك السماوات والأرض لا إله إلا هو يحيي ويميت فآمنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون. சூரா ஆராஃபுடைய 158வது ஆயத். இதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஏ மக்களே, அனைத்து மக்களையும் பார்த்து, யா ஐயுஹன் நாஸ், வெள்ளக்காரர்கள், கருப்பர்கள், அரபிகள், அஜமிகள் அனைவரையும் பார்த்து சொல்லுங்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவரின் பக்கம் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியமாகும். அவர்கள் ஹாத்தமுன் நபியீன், அவங்க அனைத்து மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் இதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபைன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ் வ இன் தவல்லவ் ஃபஇன்னமா அலைக்கல் பலாக். நபியை நீங்கள் எல்லாரும் பக்கம் நபியாக அனுப்பப்பட்டவர். அவர்கள் அதை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், மாறு செய்வார்கள் என்றால் உங்களுடைய பொறுப்பு எத்தி வைப்பதுதான். இதே மாதிரி நிறைய ஹதீஸில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு சமுதாயத்தின் பக்கம் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வந்திருக்கின்றது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கடினமான வார்த்தையை பேசிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கோபத்தோடு போயிட்டாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பின்துயர்ந்து சென்று மன்னிப்பு கேட்க போனார்கள். ஆனால் அவர் கதவை அடைத்து கொண்டார். அவர் மன்னிக்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலா இடத்துல வந்தாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள் அந்த நேரம் ரசூலாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, உங்களோட ஆள் இருக்கிறார், இவர் வாராரு, கோவத்தோடு வருகிறார் என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஹதரத் அபூபக்கர் நடந்து கொண்ட விஷயம், தான் அவரோடு நடந்து கொண்ட விஷயம் கொஞ்சம் கவலையாக இருந்தது. அவரும் வந்தார். ரசூலா இடத்துல வந்து சலாம் சொன்னாங்க. ரசூலாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நடந்த செய்தியை சொன்னாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் கோவத்தால் வந்தது, கோவப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லா அன குன்து அஸ்லம், நான் தான் அநியாயக்காரனாக இருந்தேன், அவர் அல்ல என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உமரை மற்றவரையும் பார்த்து சொன்னார்கள், ஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, நீங்கள் என்ன எனக்காக வேண்டி என்னுடைய தோழரை விட்டு கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். நான் யா ஐயுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் எல்லாரிடத்திலே நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபகுல்தும் கதப்த, நீங்கள் எல்லாரும் சொன்னீர்கள், பொய் சொல்லுகிறாய் என்று. வக்கால் அபூபக்கர் சதக்த, அபூபக்கர் தான் சொன்னார், நீங்கள் உண்மை சொன்னீங்க என்று. என்னை ஆரம்பத்தில் உண்மைப்பித்தவர் அவர்தான், என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர், எனவே அவரை எனக்கான விட்டு கொடுக்க மாட்டீர்களா என்று சொன்னார்கள். இதே மாதிரி முஸ்னத் அஹ்மது ரிவாயத்தில் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, உதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன நபியுன் கப்லி வலா அக்குலுஹு ஃபஹ்ரன், எனக்கு 5 விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னாடி எந்த நபிமார்களுக்கும் அந்த சிறப்பு கொடுக்கப்படவில்லை, யாருக்குமே கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இதை நான் பெருமையோடு சொல்லவில்லை, எனக்கு அறிவிக்கும்படி சொன்னதால் நான் சொல்லுகிறேன் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சொன்னாங்க, புஇஸ்து இலன் நாஸி காஃபத்தன் அல் அஹ்மர் வல் அஸ்வத், நான் அனைத்து மக்களின் பக்கம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். வெள்ளையர்கள், சிவப்பர்கள், கருப்பர்கள் அனைவரும் பக்கம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். வனுசிரத்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின், இதே மாதிரி ஒரு மாத தூரம் வரைக்கும் என்னுடைய பயத்தை கொண்டு மக்களுடைய உள்ளங்களை என்னுடைய திடுக்கம் பயம் போடப்பட்டிருக்கிறது என்பதை கொண்டு எனக்கு உதவி செய்யப்பட்டிருக்கின்றது. ஓ ஹில்லத் லில் கனாயிம் வலா தஹில்லு லி அஹதின் கப்லி, இதே மாதிரி கனீமத் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு முன்னாடி யாருக்கும் கனீமத் ஹலாலாக்கப்படவில்லை. முந்தைய காலங்களில் யுத்தங்கள் நடந்தால் அதில் எடுக்கப்படக்கூடிய கனிமத்துடைய பொருள்களை ஒரு கல்லுக்கு மேலே கொண்டு வைப்பாங்க. அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அதை சாப்பிட்டு விடும்.
அது அந்த யுத்தத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக இருக்கும். ஆனால் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் அதை ஹலாலாக்கி கொடுத்தான். வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, இதே மாதிரி வத்துஹூரா, அனைத்து பூமியும் எனக்கு பள்ளிவாசலாகவும் சுத்தம் செய்யக்கூடிய கருவியாகவும் தயமம் செய்யக்கூடிய கருவியாகவும் மண் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஓத்தியத் ஷஃபாஅத்த, இதே மாதிரி எனக்கு ஓத்தியத்து ஷஃபா, ஷிஃபாரிசு செய்வதனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஃபஅஹர்துஹா லி உம்மத்தி யௌமல் கியாமா, அதை நான் கியாமத்தின் நாள் வரைக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கு பிற்படுத்தி வைத்திருக்கின்றேன். ஃபஹிய லிமன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், யார் அல்லாஹை கொண்டு இணை வைக்கவில்லையோ அவர்கள் அனைவருக்கும் அதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், தாமதப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கண்ணியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். என் நபி ஏனைய நபிமார்களை போன்றல்ல, முழு மனித சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கத்தை அல்லாஹ் தஆலா ஒரு மாத தூரம் வரைக்கும் மக்களுடைய உள்ளங்களை போட்டிருந்தான். அதே மாதிரி கனிமத் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. முழு உலகமும் எந்த இடத்துலையும் தொழுகை நேரம் வந்தால் வெளிரங்கமான அந்த நஜீஸும் அந்த இடத்துல இல்லை என்றால் அந்த இடத்துல தொழலாம். இதே மாதிரி அந்த மண்ணை கொண்டு தயமம் செய்யலாம். இதே மாதிரி இந்த உம்மத்துக்காக இந்த ஷிஃபாரிசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஹைர், இந்த ஹதீஸ்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு சமுதாயத்தின் பக்கம் நபியாக அனுப்பப்பட்ட செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள். அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், எந்த அல்லாஹுடைய தூதுவன் என்று சொன்னால் அவனுக்குத்தான் வானம் பூமியுடைய அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹு யுஹ்யி வ யுமீத், அவனை தவிர வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை. அவன்தான் ஹயாத்தாக்கக்கூடியவன், அவன்தான் மௌத்தாக்கக்கூடியவன். அப்படியான சர்வ சக்தி மிக்க முழு அகிலத்தையும் படைத்த அகிலத்துக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ் தான் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான். அவன்தான் ஹயாத்தாக்கக்கூடியவன், அவன்தான் மௌத்தாக்கக்கூடியவன், அனைத்தை நடத்தாற்றவன் அவன்தான். எனவே ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி நபியில் உம்மியில் லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி, எனவே அந்த உம்மி நபியை அல்லாஹுடைய தூதுவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் அல்லாஹுடைய தூதர் என்றும் அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் தஆலா ஏவுகிறான். அந்த நபியுடைய தன்மை என்ன? அவர் உம்மி நபியாக இருப்பார். அவர் உம்மி நபியாக இருப்பார். அவர் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா முந்திய வேதங்களையும் அவருடைய அடையாளங்களை சொல்லி அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்லியிருக்கின்றான். முந்திய வேதங்களையும் அவர் உம்மி நபி என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எனவே அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி, அந்த நபியும் அல்லாஹை கொண்டும் அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டும் ஈமான் கொள்வார்கள். அப்படின்னா அவங்க சொல்றதை செயலாலை நிரூபிப்பார்கள். அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு இறக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு அவர்களும் ஈமான் கொள்வார்கள். எனவே வத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன், அவருடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெறுவீர்கள், சீரான பாதை அடைந்து கொள்வீர்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமின் கௌமி மூஸா உம்மத்துன் யஹ்தூன பில் ஹக்கி வ பிஹி யஅதிலூன், பனி இஸ்ராயேல்களை சேர்ந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சேர்ந்த சிலர் இருக்கின்றார்கள். அவங்க ஹக்கை பின்பற்றுவார்கள். ஹக்கான வழி, யஹ்தூன பில் ஹக், ஹக்கான வழியை கொண்டு பின்பற்றுவார்கள், அந்த வழியில செல்வார்கள். வபிஹி ஆதிலூன், அதை கொண்டு அவர்கள் நீதியாக நடப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வமின் அஹ்லி கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன், வேதக்காரர்களிலிருந்து ஒரு சமுதாயம் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை இரவு பகலாக ஓதுகின்றார்கள், அல்லாஹுக்கு சுஜூது செய்கின்றார்கள், அல்லாஹுவை வழிபடுகின்றார்கள், உண்மையான விசுவாசிகளாக இருக்கின்றார்கள். இதே மாதிரி இன்னொருத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஇன்ன மின் அஹ்லில் கிதாபி லமன் யுமினு பில்லாஹி வமா உன்ஸில இலைக்கும் வமா உன்ஸில இலைஹிம் காஷிஈன லில்லாஹ், வேதக்காரர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்கின்றார்கள், உங்கள் மீது இறக்கப்பட்டதையும் ஈமான் கொள்கின்றார்கள். அதே மாதிரி அவங்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தையும் ஈமான் கொள்கின்றார்கள், இஞ்சிலையும் ஈமான் கொள்கின்றார்கள், குர்ஆனையும் ஈமான் கொள்கின்றார்கள். காஷிஈன லில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாகவும் இருக்கின்றார்கள். இது பனி இஸ்ராயேலை சேர்ந்த ஈமான் கொண்ட மக்களை, ரசூலுல்லாஹ் நபியாக வந்ததுக்கு பிறகு அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆதீனாஹுல் கிதாப மின் கப்லிஹி ஹும் பிஹி யுமினூன், இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அதை கொண்டும் ஈமான் கொள்கின்றார்கள்.
இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, யாருக்கு நாங்கள் வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் அதை எந்த முறையில் ஓத வேண்டும் அந்த முறையில் ஓதுகின்றார்கள். உலாயிக்கு யுமினூன பிஹி, அவர்கள் அதை கொண்டு ஈமான் கொள்கின்றார்கள். எனவே இது வேதக்காரர்களிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஹக்கான வழியில் இருக்கின்றார்கள். வகத்தானாகும் இஸ்னத்தை அஷ்ரத் அஸ்பாத்தன் உமமா, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த பனி இஸ்ராயல்களை நாங்கள் 12 கோத்திரத்தினராக ஆக்கியிருக்கின்றோம். 12 ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 பிள்ளைகளுடைய வழிமுறைகள், அவங்களுடைய வம்சத்தில் வந்தவர்களை கூட்டங்களை ஆக்கியிருக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொரு கூட்டமும் பெரும் உம்மத்தினர் போன்றிருக்கின்றார்கள். வஅவ்ஹைனா இலா மூஸா இனிஸ்தஸ்காஹு கௌமுஹு அன் யத்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவங்களுடைய சமுதாயத்தினர் தண்ணீர் தேவை என்று கேட்டார்களோ, அது தீஹ் மைதானத்தில் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது தண்ணீருடைய தேவை ஏற்பட்ட நேரத்தில் வந்து சொன்ன நேரம் நாங்கள் சொன்னோம், உங்களோட அசாவால கல்லில் அடியுங்கள். ஃபன் பஜசத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத் ஐனா, அதிலிருந்து 12 ஊற்றுக்கண்கள் வெளியாகி ஓடியது. கது அலிம குல்லு நாசி மஷ்ரபஹும், ஒவ்வொரு சமுதாயத்தினரும் தான் எந்த ஊற்றுக்கண்ணில் குடிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். 12 கோத்திரத்தாரும் 12 வழிகளில் ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டார்கள். இதே மாதிரி வதல்லல்னா அலைக்கும் கமாம், நாங்கள் அவர்களுக்கு மேகத்தை கொண்டு நாங்கள் நிழல் கொடுத்தோம். வஅன்ஸல்னா அலைஹிம் மன்ன வஸ்ஸல்வா, இதே மாதிரி அவர்கள் மீது சாப்பாட்டுக்காக வேண்டி மண்ணையும் சல்வாவும் இறக்கினோம். அப்போ அவர்களுக்கு தண்ணீரை ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இதே மாதிரி அவர்களுக்கு நிழல் தருவதற்காக மேகங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அவர்களுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி மண்ணு சல்வாவை நாங்கள் இறக்கினோம். குலூமின் தைபாத்தி மா ரஸக்னாக்கும், எனவே நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து ரிஸ்காக அளித்ததிலிருந்து ஹலாலானதை மனமானதை சாப்பிடுங்கள். வமா ஸலமூனா வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், அவர்கள் எங்களுக்கு மாறு செய்தார்களே, அவர்கள் அவ்வாறு மாறு செஞ்சதின் காரணமாக எங்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்யவில்லை, மாறாக அவர்கள் அவர்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார்கள். வயது கீல லஹும் உஸ்குனூ ஹாதிஹில் கர்யா, அவர்களுக்கு சொல்லப்பட்டது அதை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள், இந்த ஊரில் நீங்கள் வசியுங்கள். வக்குலூ மின்ஹா ஹைஸு ஷிஅ்தும், நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள். வக்கூலு ஹித்தத்துன், நீங்கள் மன்னிப்பு யாலா மன்னிப்பை தா என்று சொல்லுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். வதுஹுல் பாப சுஜதன், நீங்கள் அந்த ஊரில் நுழையும் பொழுது நீங்கள் சுஜூது செஞ்சவர்களாக தன்னுடைய தலைகளை குனிந்தவர்களாக பணிவாக நுழையுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். நக்ஃபிர் லக்கும் ஹதீஆத்திக்கும், நாங்கள் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம் அவ்வாறு நீங்கள் செய்தால் என்று சொன்னோம். சனஸீதுல் முஹ்சினீன், பாவங்கள் மன்னிக்கிற மட்டுமல்ல, நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு, நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் இன்னும் அதிகரித்து மேலான கூலியை கொடுப்போம், உலகத்திலேயும் கண்ணியத்தை கொடுப்போம், மறுமேலே மேலான வாழ்க்கை கொடுப்போம் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபபத்தல் அல்லதீன ஸலமூ மின்ஹும் கௌலன் கைரல்லதி கீல லஹும், அவர்களுக்கு எந்த ஒரு வார்த்தை எந்த விஷயம் ஏவப்பட்டதோ அந்த சொல்லை விட்டு போட்டு ஹித்தத்துன் என்பதை ஹிந்தத்தும் ஃபி ஷஈரத்தின், கோதுமை என்று சொல்லிக் கொண்டு போனார்கள். ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரிஜ்ஸம் மினஸ் ஸமாஇ பிமா கானூ யظ்லிமூன், அவர்கள் சுஜூது செய்யக்கூடிய நிலைமையில் நுழையும்படி சொன்னோம். ஆனால் அவர்கள் பித்தட்ட பூமியில் தேய்த்து கொண்டு கேவலமான விதத்தில் அவர்கள் நுழைந்தார்கள். இதனுடைய விரிவு சூரத்துல் பக்ரால தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கின்றது, விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மதீனாவில் இறங்கின சூரா. இந்த சூரா இருக்குது, இது மக்கால் இறங்கினது. இதிலே அல்லாஹு தஆலா கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தில் லத்தி கானத் ஹாதிரத்துல் பஹர், அந்த பனி இஸ்ராயல்களை சேர்ந்த ஒரு மக்கள், ஒரு ஊர்வாசிகள் கடல் ஓரத்தில் வசித்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுடைய சம்பவத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இது யதூன ஃபிஸ் சபதி, இது தீஹிம் ஹீதானுஹும் யௌம சபதிஹும் ஷுர்ரஅன் வ யௌம லா யஸ்பிதுன லா தீஹிம். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சனிக்கிழமை அவர்கள் செல்லும் பொழுது அவங்களிடத்துல மீன்கள் கூட்டமாக வரும். அல்லாஹு தஆலா சனிக்கிழமை தினங்களில் அவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கெல்லாம் தடுத்திருந்தான். அந்த தினத்தில் மீன்கள் விரைவாக அவரை நோக்கி வரும், கடலுக்கு மேலே தலைகளை போட்டு கொண்டிருக்கும். தீஹிம், சனி அல்லாத நாட்களில், சனிக்கிழமை முடிஞ்சிட்டுன்னு சொன்னால்
ஏனைய நாட்கள் அவ்வாறு அது வராது. கதாலிக்க நபுலூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன், இவர்கள் செஞ்ச பாவங்களின் காரணமாக நாங்கள் அவ்வாறு தான் அவர்களை சோதித்தோம். இப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், இந்த யஹூதிகள், உங்களோட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த யஹூதிகள்கிட்ட கேளுங்க, அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்த சமுதாயத்தினர், அவங்களை அல்லாஹு தஆலா எவ்வாறு சோதிச்சான், அவங்களை எவ்வாறு தண்டித்தான், அவங்களுக்கு சனிக்கிழமை தினங்களில் அவங்க அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, இபாதத்துடைய நாளாக அவர்களுக்கு ஆக்கினான். உண்மையில் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இபாதத்துடைய தினமாக ஆக்கப்பட்டது. அதை அவர்கள் வேண்டுமென்றே மாறு செய்து சனிக்கிழமை தினத்தை இபாதத்துடைய நாளாக ஆக்கி கொண்டார்கள். இபாதத்துடைய தினத்தில் வேற உலக காரியங்கள் ஈடுபட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மீன்பிடி தொழில்தானுடைய தொழிலாக இருந்ததுனால சனிக்கிழமை தினங்களில் மீன் பிடிக்கக்கூடாது என்றெல்லாம் தடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சதன் காரணமாக சனிக்கிழமை தினத்தில் தான் மீன்கள் வரும். அல்லாஹ் சோதிச்சான் அவர்களை. அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்களா இல்லையா என்று பார்க்கிறதுக்காக வேண்டி அவர்களை சனிக்கிழமை தினத்தில் சோதிச்சான். மீன் வரும், ஏனைய நாட்களில் மீன் வராது. இப்போ அவங்களுக்கு கொடுத்த தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, இந்த மக்காவுடைய மதீனாவுடைய யஹூதிகளுக்கு நபியை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க, உங்களுடைய தன்மைகள் அவர்கள் தங்களுடைய வேதங்களை பெற்றுக்கொண்டும் கூட அதை அவர்கள் மறுக்கின்றார்கள். எனவே இவங்களுடைய மூதாதையர்களுக்கு, இவங்களுடைய சகோதரர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை இவர்களுக்கும் வரும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த கடலோரத்தில் இருந்த மக்கள் ஐலா வாசிகள், இவங்க குல்சும் உடைய கடல், பஹ்ரே குல்சும் உடைய ஓரங்களில் கரை பகுதியில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். இந்த ஊர் இருக்குது ஐலா, இது மதியனுக்கும் தூர் சீனா மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் உண்டு. சிலவங்க சொல்கிறாங்க மதியன் தான் ஐலா என்ற ஊர், மதியன் 2-3 தான் என்று சொல்லி. இப்போ இவங்க சனிக்கிழமை எல்லை மீறினார்கள். சனிக்கிழமை தினம் இருக்கிறதே, அது அந்த நாள் அவர்களுக்கு வணக்கத்துடைய நாளாக உயர்ந்த தினமாக இருந்தது. அந்த தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்தார்கள். அவங்களுக்கு உபதேசம் செய்தவர்களை கூட புறக்கணித்தார்கள். அப்போ அந்த தினத்தில் அல்லாஹ் எப்படி சோதிச்சான் என்றால், இது தீஹிம் ஹீதான் ஹிய மஸாபிஹிம் ஷுர்ரான், சனிக்கிழமை தினத்தில் மீன்கள் கடலுக்கு மேலே வந்து தலையை போட்டு கொண்டிருக்கும். ஆனால் அந்த தினம் பிடிக்கக்கூடாது. வயோமலாயிஸ் பித்தூன் அல்லா தீஹும் கதாலிக் நபுலூஹும், ஆனால் சனி அல்லா தினங்களில் அப்படி அது வராது. அல்லாஹ் இப்படி சோதிச்சான் அவர்களை. ஏனைய நாட்களில் மீன் வராது, சனிக்கிழமை தினத்தில் மட்டும் மீன் வரும், ஏனைய தினங்கள் எல்லாம் மறைச்சிடுவான். இப்போ இவங்க கஷ்டப்பட்டாங்க தான். சோதனை என்று வரும் பொழுது சிரமங்கள் வரும். இப்போ இந்த நேரத்தில் இவரே நாங்கள் சோதிச்சோன்னா பிமாக்கான் யஃப்ஸுகூன், இவங்க செஞ்ச பாவங்களின் காரணமாக, இவங்க அல்லாஹ்க்கு மாறு செஞ்சதுனால, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிச்சதுனால அல்லாஹ் தஆலா சோதிச்சான். இப்போ இந்த நேரத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், இவங்க அல்லாஹ் பக்கம் முன்னோக்கி எல்லா இடத்துல தௌபா செஞ்சு, எல்லாம் இந்த முசீபத்தின் விடுதலை தான் என்று கேட்டிருக்கணும். அதை விட்டு போட்டு அந்த பாவமான காரியத்தை அவங்க சோதனையில் என்ன செஞ்சாங்க, தவறான வழியை சூழ்ச்சி செஞ்சு புத்தியை பாவிச்சு அல்லாஹ்க்கு மாறு செய்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, ஹராமான வழியில் அந்த மீனை பிடிக்க ஏற்பாடு செய்தார்கள். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்போ ஹதீஸில் கூட வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லா தர்தகிபு மர்தகபத்துல் யஹூத் ஃபதஸ்தஹில்லு மஹாரிமல்லாஹி பி அத்னல் ஹியல், யஹூதிகள் செஞ்சது போன்ற காரியத்தை நீங்களும் செய்யாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை சிறிய சிறிய சூழ்ச்சிகளை செஞ்சு, திட்டங்கள் போட்டு, ட்ரிக்ஸ்களை பயன்படுத்தி அவங்க ஹராத்தை ஹலாலாக ஆக்கி கொண்டார்கள். நீங்களும் யஹூதிகளை மாதிரி வழிகளை கையாளுகள் என்றால் நீங்களும் ஹராத்தை ஹலாலாக்க முயற்சி செய்வீர்கள், அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த மக்கள் மீன் எப்படி பிடிச்சாங்க, சனிக்கிழமை வாரம் மாறு செய்தார்கள், அதனால் அல்லாஹுடைய வேதனை அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி அடுத்த ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்கி அல்லாஹ் அஞ்சி வாழக்கூடிய மக்களாக, அல்லாஹ் வழிபடக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா